உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சைனிகளின் தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். நீ துதிக்கு பாத்திரப்பா தகப்பனே. உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தாப்பா. நீ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நீ சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்ற வேளையில கொண்டு வந்து சேர்ப்பீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கடந்த வாரங்களில் நீர் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீரே, கடந்த மாதங்களில் நீர் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீரே. இந்த வாரத்திலும் தொடக்க நாளில் அப்பா ஒரு ஆசீர்வாதமாக எங்களுக்கு இந்த நாளை தொடக்க, இந்த வாரத்தை தொடங்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா? நல்லா கரங்களை தட்டி. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடோ, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லி பாடுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, நீ சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லி பாடுவோமா? கூடுமே எல்லாம் உம்மால, ஆமென், கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. பாடுவீங்களா? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு அப்பா பின்னோக்கி சென்றதையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லி பாடுங்க. கூடுமே எல்லாம் உம்மால, ஆண்டவரே, கூடாதது உம்மால் கூடாதது. உம் நாமம் சொன்னால் போதோ, பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் அப்பா, பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா, உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. எல்லா நோய்களும் எல்லா நோய்களும் மறையுதையா. கூடுமே எஸ் லார்ட் உம்மால, ஹல்லேலூயா. கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல.
மரித்து உயிர்த்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரப்பா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, எனக்கு ஒரு மாற்றம். ஓ கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே அப்பா, உம்மால கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, எல்லாம் கூடுமப்பா, கூடுமே எல்லாம். ஓ உம்மால ஆவியானவரே கூடாதது, இயேசுவே கூடாதது ஒன்றுமில்ல. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர். அறிக்கையிட்டு பாடுங்க, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் நம் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் நம் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் நம் இயேசு பெரியவர், எல்லா பட்டம் பதவி பார்க்கிலும் நம் இயேசு பெரியவர், உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். சொல்லுங்க, பெரியவர் நாம், ஆமென், இயேசு பெரியவர் நாம், இயேசு பெரியவர், ஆமென், பெரியவர் நாம், இயேசு பெரியவர், அப்பா நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், ஆமென், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், ஆமென், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர். வரி கேட்டு பாடுங்க, அவர் ஒருபோதும். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அல்லேலூயா, ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்த பிதாவே என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்து கூப்பிடலாமா? ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே தரிசிக்க முடியாதே சுவாமி. என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவுவீராக. என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்க ஆவியானவரேன்னு சொல்லி கேளுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உமது பாதப்படியில் வந்து அமர்ந்து இருக்கிறோம். அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. மன்னன் கிறிஸ்து என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, என்னுடைய சாபத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு. ஒரு பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவிட்டாரு. ஹல்லேலூயா, அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக நான் மாறி இருக்கிறேன். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சத்தத்தை வைத்து சொல்லுவான் சபையை சேர்ந்து. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து
உடைய பாவத்தை எல்லாம் மன்னித்துட்டாரு. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காக, என்னை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக நீர் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, என்னுடைய கசப்புகளை மாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னுடைய கோபத்தை மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, என்னுடைய சாப கட்டுகளை மாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 16ஆம் சங்கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் ஆத்துமா பூரித்து, என் மகிமை கலிகூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அவர் தந்த அந்த சுகத்தின் மிகுதியோடு இயேசுவே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சொல்லலாம். இயேசுவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சொல்லுவோம். சர்வ வல்லவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் மத்தியில இருக்கிறீரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறேன். எல்லா சத்தத்தை உயர்த்து, எல்லாரும் சேர்ந்து, எல்லாம் இங்க வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்து. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் உண்மையுள்ள தேவனை ஆராதிப்பது, உயிருள்ள தேவனை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை பிள்ளையாக தெரிந்து கொண்டது ஒரு பெரிய பாக்கியம். எல்லா சத்தத்தை உயர்த்தி, ஓ ரிகட ரல ரப கப, இயேசுவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒரு
வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உம்பல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் நல்லவரே நல்லவரே சர்வ வல்லவரே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் எங்களுடைய ஆராதனை துதி பலிகள் எல்லாம் உமக்கே உண்டாகட்டும் ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் உம்மை ஆராதிப்பதில் பின்மாற்றம் ஆண்டவரை உம்மை ஆராதிப்பதில் பின்மாற்றம் அடைய மாட்டேன் சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம் எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் சொல்லலாமா எத்தனை இன்னல்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை கவலைகள் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தால் ஆண்டவரே நான் உம்மை பிரிய மாட்டேன் உம்மை ஆராதிப்பதில் நான் பின்மாற்றம் அடைய மாட்டேன் ஆண்டவரே முழு ஆராதனையும் முழு அன்பும் முழு நேசமும் உமக்கே நான் செலுத்துவேன் என்று சொல்லி எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம் அர்ப்பணிப்போடு சேர்ந்து பாடலாம் இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம்
நிச்சயம் நிச்சயமே. கரங்களை உயர்த்தி இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உம் தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. வேற எங்கே கிடைக்காத நிம்மதி கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். வேற எங்கேயும் கிடைக்காத சமாதானம், வேற எங்கேயும் கிடைக்காத சந்தோஷம், ஆரோக்கியம், சுகம், பெலன் அவருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை காயப்படுத்துகிற உலகமாக இருக்கலாம், இந்த உலகம் நம்மை துன்பப்படுத்துகிற உலகமாக இருக்கலாம், இந்த உலகம் நம்மை கவலைக்குள் நடத்துகிற உலகமாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு நித்திய ஆனந்தம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷம் என்பது உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல, சமாதானம் என்பது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தராத சமாதானத்தை, உலகம் தராத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தருகிற சந்தோஷம் ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு 2 மணி நேரமோ, இந்த டிவியில் ஒரு ஜோக் பார்க்குறோம், ஒரு காமெடியான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிரிக்க முடியும். ஆனால் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை அது தருவதில்லை. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை நாம் தெய்வமாக நாம் கொண்டு இருக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் இருக்கும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்பொழுது நாம் நிறைந்திருக்கும் போது, கர்த்தர் நமக்கு நிரந்தரமான நிம்மதியான சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடி நாம் ஆராதித்து முடித்து அடுத்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை நாம் உற்சாகமாக விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடி அவர் தருகிற சமாதானத்தையும் அவர் தருகிற சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு
தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேட. எத்தனை பெரிய வியாதிகள் வந்தாலும் அவருடைய வசனம் ஆவியின் பட்டயமாக இருக்கிறது, நமக்கு கேடகமாக இருக்கிறது. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. அவர் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் கொண்டே இருப்பேன்.
விசுவாச அறிக்கையோடு தேவனோடு இருக்கும் எனக்கு எப்பொழுதும் விடுதலை தான். விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தரு. சேர்ந்து விசுவாசத்தோடு பாடி. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, 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 ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 அவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் இப்பொழுதும் ஒரு புதிய சமாதானத்தினால், ஒரு புதிய சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிச்சு வந்திருக்கலாம், போன வருஷம் போல இந்த வருஷம் இந்த உலகத்துல நான் எப்படி என்ன காரியத்தை நான் செய்வது, நான் எப்படி சந்தோஷமா ஜீவிப்பது என்று சொல்லி ஒரு கவலையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்னை சார்ந்து இருக்கிறபடியினால், நீ என்னை ஆராதிக்கிறபடியினால் நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு உங்களை திரும்ப அனுப்புகிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஓ ரிகட ரல ரபகரபா ரிபா ரிகட ரல ரகரா துரபகபா ஓ ரிபா மனம ரிகட ரல ரிகரபா ரீதா ரிகட ரல ரப. அப்படி ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேச அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். அவருடைய நாமத்தை உயர்த்த 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 ஆண்டவர் புதிய சமாதானத்தினால் நிரப்புகிற தேவன், புதிய சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவன், புதிய விடுதலையினால் நிரப்புகிற தேவன், புதிய பலத்தினால் நிரப்புகிற தேவன், புதிய சுகத்தினால் நிரப்புகிற தேவன் இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஒருவேளை நீங்க கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். இந்த உலகம் இப்படியே போயிட்டு இருந்தா நான் எப்படி நான் ஜீவிப்பது என்று சொல்லி உலக மனிதர்கள் 1000 யோசிக்கலாம். உலக மனிதர்கள் 1000 வேதனைகள் 1000 துன்பங்களை குறித்து அவர்கள் யோசிக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. வெட்கத்திற்கு பதிலாக 100 மடங்கு நன்மையினால் நிரப்புகிற தேவன், 100 மடங்கு சமாதானத்தினால் நிரப்புகிற தேவன், 100 மடங்கு சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவன். நீங்கள் ஆராதிக்கும் தேவன் உங்களை தப்புவிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கும் தேவன் உங்களை உயர்த்துகிற தேவன். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி குண்டத்துக்குள்ள போடும்போது ராஜாக்கள் யோசிச்சிருக்கலாம், அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் யோசிச்சிருக்க கதை முடிஞ்சது என்று சொல்லி. அதே போல நீங்க வந்திருக்கலாம். உங்களை சுற்றிலும் பத்திரவங்க, உங்களை சுற்றி கவலை கஷ்டத்தோடு நீங்க இன்றைக்கு வந்திருக்கலாம். அன்னைக்கு பாருங்க,
ஒரு அக்கினி குண்டத்துக்குள்ள கொண்டு போடுறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்க கதை முடிஞ்சது என்று சொல்லி. அதே போல இந்த உலகமும் அதே போல இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய அலையின் மத்தியில கொண்டு போய் கொண்டு இருக்கலாம். ஆனாங்க பாருங்க, கர்த்தரை அவர்கள் ஆராதித்தபடியினால், கர்த்தரை நம்பி இருந்தபடியினால், அவங்க வாரையிலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவர். தானியேல பாருங்க, சிங்க கெபிக்குள்ள கொண்டு போய் போடுறாங்க. அப்பவும் அவர் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். அதே போல சிங்கத்தை போன்ற பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஒரு பெரிய அக்கினி குண்டத்தை போல, ஒரு அக்கினி சூளையை போல ஆபத்துகள், உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர், உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர், இனி வருகிற நாட்களிலும் உங்களை நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், என் நாவில் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகள் இருக்கும் என்று சொல்லி நீங்க எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது நிச்சயமாகவே தேவன் உங்களை எல்லா ஆபத்திலிருந்து தப்புவித்து எல்லா காரியத்திலும் உங்களை உயர்த்த அவர் சர்வ உள்ளமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஓரி கடரடரலரபகபா ஓரி கடரலரிகரபா ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே துதிப்பே 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 கொண்டே இருப்பே. எப்பொழுதும் நீங்க துதித்துக் கொண்டிருக்கும் போது, எப்பொழுதும் தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த கொரோனா போன்ற கொடிய காலகட்டத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். சிங்கத்தை போன்ற பிரச்சனைகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் என்னை நடத்தி செல்வார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமுடியை கூட எவனாலையும் பிடுங்க முடியாது. அவரே என்னை பாதுகாப்பவர், அவரே என் சார்பில் நின்று யுத்தங்களை செய்கிறவர், அவரே என்னை வழி நடத்துவர், அவரே என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தரை நான் தெய்வமாக கொண்டபடியினால் நான் பாக்கியவான், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக என்னை கொண்டு செய்வார். அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இப்பொழுதும் ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பத்திரமாக நீர் பாதுகாத்து கொண்டு எப்பொழுதும் அவருடைய நாவில் இருந்து உங்களுடைய துதியின் சத்தம் எழும்பத்தக்கதாக, ஆண்டவரை சாட்சியின் சத்தம் எழும்பத்தக்கதாக, ஆண்டவர் அநேக ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை சாட்சியை சொல்லுகிற அந்த ஸ்லாக்கியத்தை நீர் தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஆராதித்து முடிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். உங்க மத்தியில மறுபடியும் நிற்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். எபேசியர் 5:15, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதான ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். இன்றைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது இந்த கால சூழ்நிலை கொரோனா சூழ்நிலை என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு வருஷத்திற்குள்ளாக பல மரண செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த கொரோனா வந்த பின்பு பலரை அது கொலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமை அன்று எல்லாருக்கும் சபைக்கு போகிறவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளிலே லாக்டவுன் வைக்கிறார்களே என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்து சொன்னார்கள், திகைத்து நின்றார்கள்.
லாக்டவுன் இன்றைக்கு அறிவிப்பது கிறிஸ்தவர்களை ஒடுக்க நினைக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை நசுக்க நினைக்கிறார்கள், ஆராதனை நடத்தக்கூடாது என்று சொல்லி இப்படியெல்லாம் திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு கூட்ட மக்கள், ஆராதனைக்கு வருகிற ஜனங்கள் கொந்தளித்து எழுந்தார்கள். ஒரு கூட்ட மக்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆராதனை நடத்தியே தீர்வோம் என்று சொல்லி ஒரு சிலர் அங்குமிங்குமாக ஆராதனை நடத்தினார்கள். என்னை போன்றவர்கள் ஆராதனை நடத்தவில்லை, அரசாங்கம் சொல்லிவிட்டது, ஆகவே அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி நடத்தவில்லை. அதற்கு பெயர் கொடுத்தார்கள், இவர்களெல்லாம் முதுகெலும்பில்லாதவர்கள், இவர்களுக்கு தைரியம் இல்லை ஆராதனை நடத்துவதற்கு, ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்க அழைக்கப்பட்ட நாம் ஆராதனை நடத்தாமல் இருக்கலாமா? முதுகெலும்பில்லாத ஊழியக்காரர்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய தீர்க்கதரிசிகள், பலவான்கள், பெரிய ஊழியக்காரர்கள், இன்று கொரோனா போய்விடும், நாளை போய்விடும், நாளை மறுநாள் போய்விடும், இந்தா போகுது அந்தா போகுதுன்னு சொல்லி அண்ணா பாரு வெள்ளக்காக்கா, இன்னா பாரு வெள்ளக்காக்கான்னு சின்ன பிள்ளைய அப்படியே சோர்த்துங்கிறதுக்கு ஏமாத்துனது மாதிரி அண்ணா போகுது இன்னா போகுதுன்னு சொன்ன பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொரோனா போகல. இன்னைக்கு வரைக்கும் சூழ்நிலையை பார்த்தால் காலம் பொல்லாதது போல் தெரிகிறது, காலம் மோசமானதாய் தெரிகிறது, ஒரு பொல்லாததாய் தெரியுது. ஒரு வருஷம் போயிட்டு இப்போ ரெண்டாவது ஆரம்பிச்சு இப்போ திருப்பி லாக்டவுன் போடலாமா, என்ன பண்ணலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக நடந்தது என்ன? நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு பணம் போச்சு, நிறைய பேருக்கு தொழில் போச்சு, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் நஷ்டமாச்சு, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். உலக பொருளாதாரமே தவித்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஊழியத்தினுடைய முறைகள் கூட மாற்றப்பட்டு விட்டது. லைவ் ஆராதனை, என்ன ஆராதனை? லைவ் ஆராதனை. லைவ்ல பாருங்க, பணத்தையும் லைவ்லயே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு புது வகையான ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அது வேற வெற்றிகரமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? வெற்றிகரமாய் செல்லுகிறவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்தியாவில் ஒரு பெரிய வைராலஜிஸ்ட் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொரோனாவை ஒரு வருஷத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், கண்டுபிடிச்சு இப்போ நம்ம இது எதிர்கொள்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா, இந்த கொரோனாவை ஞானமாய் கையாண்டால், கவனமாய் கையாண்டால் இந்த கொரோனாவிலிருந்து தப்பிச்சிடலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கொரோனாவிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த வசனத்தை அப்படியே சொல்லியிருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்களாம், ஞானமாய், காலம் பொல்லாதவைகள் ஆனபடியினால் ஞானமாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படியே பார்க்கும்போது நம்ம நினைக்கும் போது அந்த தேவ வசனத்துக்கு அப்படியே ஒத்து வருகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. ஒத்து வருகிற தேவ வசனத்துக்கு ஒத்த ஒரு காரியத்தை அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இன்னைக்கு தான் நாட்கள் பொல்லாததாய் மாறி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் கேட்டால், என்னைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தீர்களோ, என்னைக்கு நான் கர்த்தருக்காய் வாழுவேன் என்று சொல்லி உறுதி எடுத்தீர்களோ, என்னைக்கு இந்த இயேசுவுக்காக நான் வாழப்போகிறேன் என்று சொன்னீர்களோ, அன்றைக்கே இந்த யுத்தம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது. காலம் பொல்லாத காலமாக மாறிவிட்டது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், காலம் பொல்லாத காலமாய் மாறிவிட்டது. ஏன்னா பொல்லாதவன் பிசாசு. இந்த பிசாசு என்ன செய்கிறான்? ஆண்டவருக்குள் நீ வந்த பிறகு, கர்த்தரை தேட ஆரம்பித்த பிறகு, உன்னை இந்த பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை நசுக்க துடுக்க நினைக்கிறான் இந்த பொல்லாதவன். ஆகவே இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள் செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு தீமையான நாட்கள் என்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஈவில் டேஸ் என்கிற ஒரு தலைப்பை, தீமையான நாட்கள் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து உங்கள் மத்தியிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். பொல்லாத நாட்களை பார்த்து நமக்கு வருகிறது பயம் வருகிறது, திகில் வருகிறது, பதட்டம் வருகிறது, தயக்கம் வருகிறது. எப்படி நாம் வாழப் போகிறோம் என்கிற ஒரு பதட்டமும் தயக்கமும் வருகிறது. ஆகவே தான் இந்த எபேசியர் 5:15 சொல்லுகிறது, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஞானமற்றவர்களைப் போல நீங்கள் நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களைப் போல நீங்கள் கவனமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் உள்ளவர்களைப் போல
கவனமாய் நடக்க வேண்டும் என்பதாக. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாததுதான், நாட்கள் தீமையானதுதான், நாட்கள் கொடியதுதான். ஆனால் நீங்கள் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க வேண்டும். அந்த மருத்துவர் கூட அப்படித்தான் சொன்னார், நீங்க ஞானமா கவனமா நடந்துட்டா எளிதா இந்த கொரோனாவிலிருந்து தப்பிச்சிடலாம். வசனத்துக்கு ஒன்றி போகிற காரியம். கொரோனாவை முற்றிலும் நிறுத்துவதற்கு இப்போ நம்மகிட்ட சோர்ஸ் கிடையாது, எந்த சோர்ஸும் கிடையாது. இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அது போடலாம், இது போடலான்னு போடுறாங்க. சிலர் தடுப்பூசிங்கிறாங்க, இந்த தடுப்பூசி 6 மாதம் தான் செல்லுங்கிறாங்க. அப்போ அதுக்கு எதுக்கு தடுப்பூசி, 6 மாதத்துக்காக எதுக்கு தடுப்பூசி? இப்படி பல விதத்தில் இந்த கொரோனாவை குறித்து யோசித்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு ஒரு முடிவு இல்லை, ஒரு சோர்ஸ் இல்லை. ஆனால் ஞானமாய் கவனமாய் நடந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் நமக்கு பொல்லாத நாட்களை குறித்து பல காரியங்களை வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை காரியங்களையும் பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சில காரியங்களை நம்முடைய நேரத்திற்கு தகுந்தாற்போல் பார்ப்பதற்கு அந்த தீமையான நாட்கள் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட பேசி விடைபெற நான் விரும்புகிறேன். முதலாவது ஒரு தீமையான காலம் என்ன காலம்? முதிர் வயதின் பலவீன காலம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, முதிர் வயதின் பலவீன காலம். அதுதான் முதல் பாயிண்ட். என்ன அது முதிர் வயதின் பலவீனமான காலம்? அது என்ன காலம்? அதைத்தான் தீமையான காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று வாசிக்கிறோம். இந்த பிரசங்கி முதிர் வயது என்பது என்ன சொல்றான்னா, அது தீங்கு நாட்கள் அப்படின்னு சொல்றான். முதிர் வயதை குறித்து சொல்லும்போது தீங்கு நாட்கள். நான் பலர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், முதுமை அது ஒரு கொடுமை என்று சொல்லுவேன். முதுமை அது ஒரு கொடுமை. என் வாயில வர்றதுலாம் முதுமை அது ஒரு கொடுமை அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த முதிர் வயதில் நம்முடைய பார்வை குறைகிறது, கைகால்கள் செயல் இழக்கிறது, இருதயம் பலவீனம் அடைகிறது, மூளை வேலை செய்ய மறக்கிறது. சில ஞாபகம் இருக்குது, சில ஞாபகம் இல்லை. சில நேரம் ரொம்ப ஞாபகம் வந்துடுது. எதையாவது ஒன்று பேசுகிறோம், எதையாவது ஒன்று செய்கிறோம். சில நேரம் கிறுக்கு மாதிரி பேசுகிறோம். சிலர் நல்லா சாப்பிட முடியாது. இப்படி முதுமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம். நடக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. யாரையாவது பார்க்க ஆசைப்படுவோம், அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. யாரையாவது பார்க்க இவங்க வந்து பார்க்க மாட்டாங்கன்னு நினைப்போம், அவங்களும் போய் பார்க்க முடியாது. ஆக முதுமை வந்து கொடுமையானது. இது முதுமையானது தானே, இதை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளுகிற ஒரு நிலை. இப்படி யோசிக்கிற காலங்கள், முதுமையை குறித்து எவ்வளவு கொடுமை பாருங்கள். இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு உலகம், இப்படி நடத்துகிற ஒரு உலகம். அப்ப அந்த முதிர் வயதின் பலவீன காலம் என்பது மிகவும் கொடுமையான ஒரு ஒன்று. ஆகவே இந்த முதிர் வயதின் கொடுமையான இந்த தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு, முதிர் வயது என்கிற தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு, ஒருவேளை நீங்களும் நானும் இந்த முதிர் வயதை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நாள் வராததற்கு முன்பு நீங்கள் ஞானத்தோடும் கவனத்தோடும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். முதிர் வயது அப்படி ஞானமாய் கவனமாய் நடந்தால் அந்த முதிர் வயது கூட ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே வேதம் முதிர் வயது குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தால், சரீர பலனை இழப்பதற்கும் இந்த ஆவிக்குரிய காரியத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்தால், முதுமைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இருக்கு? பலன் ஏன் அவசியம்? ஆண்டவர் ஏன் இதை சொல்லுகிறார்? நீ உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே 3 காரியங்களை நம்ம அந்த வசனத்தில் பாசம். தீங்கு நாட்கள் வராததற்கு முன் சிருஷ்டிகரை நினை, பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன் சிருஷ்டிகரை நினை, வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பலத்தோடு இருக்கும்போது, இளம் வயதில் ஆண்டவரை தேடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் தேடணும். ஆண்டவருடைய சிந்தனை இந்த வேத வசனத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நான் ஆழ்ந்து படிக்கின்ற போது அதை உணர்ந்து கொண்டேன்.
இதுவரைக்கும் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து தான் இதுவரைக்கும் பேசி இருக்கிறேன். அநேக வாலிபர் கூட்டத்திற்கு இந்த வார்த்தையை எடுத்து சென்றிருக்கிறேன். ஆனால் அதற்கு பின்பு அந்த தீங்கு நாளிலே என்கிற அந்த வார்த்தையை நான் கவனித்து பார்த்ததில்லை. ஆகவே அந்த தீங்கு நாள் வராததற்கு முன்பு என்று சொல்லுகிற அந்த ஒரே ஒரு வரி எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அழுத்தமானது என்பதை எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை ஒரு கர்த்தருடைய பிள்ளை கட்டாயம் உணர வேண்டும். நீ பலத்தோடு இருக்கும்போது நீ தேவனை தேட வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்க பலம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனது, அதாவது ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இளம் வயது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தீர்மானம் செய்யும் சரியான தருணமாக அந்த இளம் வயது அமைகிறது. நாம் அந்த என்ன நோக்கத்தோடு நம்ம செல்லுகிறோம், என் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் என்பதை நிர்ணயிக்கிற வயதாக அந்த இளம் வயது காணப்படுகிறது. இங்கே வாலிபர்கள் காணப்படுகிறீர்கள், வாலிபத்தை கோட்டை விட்டவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இனி எனக்கு வாலிபம் திரும்புமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கிற வாலிபத்தையாவது தேவனுக்கு கொடுப்பதற்கு தேவனுடைய அறைகூவலினுடைய சத்தம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த இளம் வயதின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த காரியம் நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்னவா வரணும், என்ன நோக்கத்தை நம்ம வச்சிருக்கோம் என்கிறத துவக்குகிற ஒரு சரியான நேரமாக அமைகிறது. இளம் வயது இனி வரும் நாட்களுக்கு ஆயத்தத்தின் ஆரம்பமாகவும் இளம் வயது இருக்கிறது. இளம் வயது நமக்குள் சிறந்ததை செய்கிற வயதாக காணப்படுகிறது. நாம எல்லாத்தையும் சிறந்ததை செய்கிற அந்த வயதாகவும் இளம் வயது காணப்படுகிறது. ஆகவே அந்த இளம் வயதினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அந்த இளம் வயதை எதிர்பார்க்கிறார். வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மாத்திரமல்ல, இந்த உலகமே, முழு உலகமே வாலிபனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வாலிப வயதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வாலிப வயதிலே சாதிக்கலாம் என்று சொல்லி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் நம்பிக்கையே வாலிபர்கள் தான். அரசியல்வாதிகளுடைய நம்பிக்கை, ஆட்சியாளர்களுடைய நம்பிக்கை எல்லாம் வாலிப பருவத்தை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பரும் வாலிபத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். வேதம் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது வாலிபர்கள் பராக்கிரமசாலிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் பராக்கிரமசாலிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாலிப வயதிலே ஒரு துணிச்சல், ஒரு அசாத்தியம், எதையும் செய்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை. நீங்க ஒரு வேளை நீங்க நினைச்சீங்கன்னா, நானும் அந்த காலத்துல புல்லட் ஓட்டினேன்னா கிட்டத்தட்ட பாளையங்கோட்டையிலிருந்து எல்லாரும் பைக் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் எங்க ஊருக்கு ஓட்டினா. நான் 20 நிமிஷத்தில் அந்த ஊரை என்ன செஞ்சிருவேன், டச் பண்ணிடுவேன். இதில் வர நல்ல தண்ணி வேற அடிச்சிருப்போம், போதையோடு ஓட்டிட்டு போவேன். முறுக்குனது தான். அப்போ தில்லு செத்தா கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஓட்ட சொன்னா 3 மணி நேரம் ஓட்டுவேன். இப்போ பைக்கை கொடுத்து என்னை ஓட்ட சொன்னால் 3 மணி நேரம் திருக்குன ஓட்ட அது உழுந்துருமா, அது சரிஞ்சிருமான்னு பயமாக இருக்குது. சில நேரம் பைக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தூங்கி, சில நேரம் அப்படி அது சைடில் ரோட்டை விட்டு கீழே இறங்கி ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருக்கணும். அன்னைக்கே கிணத்துல விழுந்து செத்துருக்கணும். ஆனால் உங்ககிட்ட வந்து இப்படி ஒரு பெரிய கிணறுல விழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ எப்படி அந்த கிணறுல நம்ம போய் விழுவோம்? ஒரு அல்லையே சொல்லுங்களேன் பார்ப்போம். நல்லா வாங்கி ஒரு அல்லையே சொல்லுங்க. தூக்கிட்டே போய் கிணத்துல போய் பிரேக் அடிச்சு பைக்கு சரியுது, படுத்தா இன்னும் கொஞ்சம் 4 அடி போன பைக் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு பெரிய கிணத்துக்குள்ள கிடந்திருக்கும். இப்படி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஓடின காலம். எம்பாட்டுக்கு ஓட்டுவேன், எவ்வளோ ஸ்பீட்னாலும் நினைச்சுவேன் வண்டி எடுப்பேன். கார் எடுத்து நான் எம்பாட்டு சல்லுன்னு ஒரு அமுக்கு, எதிரில் வாரா யார் வாரா எதையும் பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ வண்டி எடுத்தால் எனக்கே பயமாக இருக்குது, ஒரு நடுக்கமாக இருக்குது, மெதுவாக ஓட்டுறேன். ஏன்னா முதிர் வயதின் பலவீனம், முதிர் வயது பலவீனம் அடைய செய்கிறது. அந்த வாலிப பருவம் இருக்கும்போது எதை வேணாலும் செய்திடலாம். எங்கள் ஸ்கூலில் போய் அட்டூழியம் பண்ணுவேன், எடக்கு பண்ணுவேன். எல்லா ஹெட்மாஸ்டர் 2ல் 1 அடி பிச்சிருவேன் ஹெட்மாஸ்டர்லாம். உடனே எங்கள் அம்மா, உங்கள் அம்மாவை கூட்டு வா அடிப்பாங்க. எங்கள் அம்மா நான் கூட்டு போவேன். கூட்டு போனால் ஹெட்மாஸ்டர், பாருங்க உங்கள் பையன் எப்படிலாம் தப்பு பண்ணுறான், உங்கள் பையனை கண்டிச்சு வைங்க. ஐயா, கண்டிச்சு வைக்க வேண்டியது நீங்கள் தான், என் பையன்லாம் தப்பு பண்ண மாட்டான், தப்புலாம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அல்ல இல்லையா? எங்கள் அம்மா ஒரே வாரத்தில் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடும். தப்பெல்லாம் என் பையன்லாம் தப்பு பண்ண மாட்டாயா. யார்கிட்டனாலும் சரி,
ஊரில் என்ன சண்டை போட்டாலும் சரி, எங்கள் அம்மா நியாயத்துக்கு கூட்டு விட்டா எங்கள் அம்மா அவங்கள திருப்பி அடிக்கும். ஒரே அடி. என் பையன்லாம் தப்பு பண்ண மாட்டான், என் பையன் சிங்கு குட்டி, அப்பவும் நம்ம கீழே தான் நிற்போம். ஆனாலும் எங்கள் அம்மா பேசும், அவன் தப்பே பண்ண மாட்டான் அம்மா அப்படின்னு சொல்லி. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலை, வாலி பருவம், அப்படிப்பட்ட ஒரு பருவம். எதை வேணாலும் சாதிக்கலாம், எவனை வேணாலும் வெட்டலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் உள்ள பருவம். எவனை வேணாலும் வெட்டலாம். ஜான்ஸ் காலேஜுக்கு போனேன், கல்லூரிக்கு போனேன், எல்லாரும் புஸ்தகம் கொண்டு போனோம், நாங்கள் அருவா கொண்டு போனோம். அப்போ எங்களுடைய இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்த அந்த காலேஜில் படிக்கும்போது, அப்போ எப்போ யாருக்கு வெட்டு விழுனோ தெரியாது, அருவாலோடு தான் போக வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட கல்லூரியில் என்ன செஞ்சோம், படித்தோம். எதை வேணாலும் செய்யறதுக்கு ரெடி, வெட்டுறதுக்கா குத்துறதுக்கா எதுக்குனாலும் ரெடி. அது ஒரு வாலிப பருவம். ஆனால் இந்த வாலிப பருவத்தை இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த ஆக்கப்பூர்வமான காரியத்தில் பயன்படுத்தாம அழிவுபூர்வமான காரியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஆக்கப்பூர்வம் வாலிபத்தை எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கேட்கிறார், அந்த முதிர் வயது என்கிற அந்த தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக அப்படிப்பட்ட நாட்களை நீ எனக்குத்தான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்து. வாலிப பருவத்தில் உன்னை படைச்சவர் என்ன, உன் வாலிப பருவம் வந்துட்டா, உனக்கு நன்மை தீமை அறிகிற அந்த தெளிவு வந்துட்டா, அப்ப நீ நினைக்க வேண்டியது யாருன்னா, உன்னுடைய சிருஷ்டிகர், உன்னுடைய ஆண்டவர், உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை கருவிலை தெரிந்து கொண்டு இப்படி மண்ணிலே பிறக்க செய்த ஒரு ஆண்டவர் உண்டல்லவா, அந்த சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ வாலிப பருவத்தில் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் வீரமா நாங்க ஆக்கப்பூர்வத்தில் பயன்படுத்துவோம், தண்ணி அடிப்போம், சண்டை போடுவோம், வெட்டுவோம், குத்துவோம். ஆனா இன்னைக்கு ஒரு செல்போனுங்கிற ஒரு சின்ன கருவி எல்லாத்தையும் ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு உட்கார வச்சுட்டு எதையுமே செய்ய முடியாம ஆக்கிவிட்டு அதை வச்சு ஆக்கப்பூர்வமா பிழைக்கலாம். ஆனா ஆக்கப்பூர்வமா பிழைக்காதபடி அந்த செல்போனை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பு, பேஸ்புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா சொல்லி எதிரே இருக்கிற தாய் தெரியவில்லை, எதிரே இருக்கிற மகள் தெரியவில்லை, எதிரே இருக்கிற மகன் தெரியவில்லை, பிள்ளைகள் தெரியவில்லை. செல்போனையை குனிந்து பார்த்து கொண்டு இங்கே விளையாடலாம், மனைவி தெரியவில்லை, கணவன் தெரியவில்லை, யாரும் தெரியவில்லை. இன்றைக்கு செல்போன் அந்த அளவுக்கு வாலிபனை முட்டைக்கு வைத்திருக்கிறது, அவனுடைய செயலாற்றலை குறைத்து வைத்திருக்கிறது. அவன் எதிர்காலத்திலே முன்னேற வேண்டும், தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் சாதித்தாக வேண்டும், குடும்பத்திற்காக உழைத்தாக வேண்டும், ஏதாவது ஒரு முன்னேற்ற பாதையிலே அவன் சென்றாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாலிபன், தன்னை வாலிப ஒரு மகள் தன்னை முட்டைக்கு வைத்திருக்கிறான் ஒரு செல்போனிலே. ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டிய ஒரு வயது இன்னைக்கு அழிவுபூர்வமாக சென்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கை சோம்பேறித்தனம், செல்போனை பார்த்து 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 தடவி அப்படியே தூங்குறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. திருப்பி அப்படியே தூக்கம் தட்டி எழுப்புனா உடனே தடவுறது, அப்புறம் உடனே என்ன செய்யறது, தூங்குறது. இதுல வேற சோறு வேற. இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி மாறிட்டோம் நம்ம வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக அந்த பலத்தோடு இருக்கும் போதே கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தோடு இருக்கும் போது கர்த்தரை தேடணும்னு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, மத்தேயு 26:41 நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சமோ பலவீனம் உள்ளது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சரீரம் பலவீனம் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சரீரத்தில் பலன் இருக்கும் போது ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சரீர பலனை கர்த்தர் முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:19-20 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்னைக்கு பலர்கிட்ட சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்தினா கையை உயர்த்து
காலை உயர்த்து, அந்த ஆளை குதி, இந்த ஆளை ஜம்ப் பண்ணு, வாயை தர, விரிவா தர, இப்படி சொல்லி 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 ஆராதனை நடத்தணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சிலருக்கு என்னைக்கு நான் தான் மனசுலே நான் ஜெபம் பண்ணுவேனே, நான் தான் மனசுலே நான் பாடுவேனே, நான் தான் வாயை மூடிக்கிட்டே சாப்பிடுவேனே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனசுலே நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிடுவோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தணும். ஆவியில மாத்திரம் இல்ல, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அந்த பலவீனம் உள்ள அந்த சரீரத்துல பலம் இருக்கும் போதே நம்ம கர்த்தரை தேடணும். அந்த தீங்கு நாட்கள் என்கிற அந்த முதுமை வராததற்கு முன்பு நம்ம கர்த்தரை தேடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் அந்த முதுமை ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் நீங்க எழும்புங்கம்மா, நீங்க ஆண்டவரை சரீரத்தை பயன்படுத்த சொல்றோம், பயன்படுத்துங்க. சிலருக்கு சரீரம் பயன்படுத்த வைக்கும், கையை உயர்த்துறது, கால் உயர்த்துக்கலாம் வைக்கும். கடைசியில் என்ன செய்வாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஓடிட்டு நிற்பான், டங்கா 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 டங்கான்னு ஓடுவான். இங்கே சர்ச்சுக்குள்ளே கொஞ்சம் கை வைத்து கால் வைத்துலாம் சொல்ல மாட்டான். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிப்பாட்டுருவார் ஆண்டவர் கடைசியில். எப்பா நீ இப்படி எக்ஸசைஸ் போட்டால் தான் உனக்கு உசுறு, இல்லைன்னா உனக்கு உசுறு இல்லைன்னு சொன்ன பிறகு திருப்பி கையை காலை என்ன செஞ்சுட்டு இருப்பான், இப்படி ஓய்த்துட்டு இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உணருங்க, பலம் இருக்கும்போது, பலன் இருக்கும்போதே நம்ம ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிடணும். தீங்கு நாட்கள், அது முதுமை, அந்த முதுமையான தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இளமை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தைரியத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார். என்ன காரியம்னு பார்த்துருமா? பிசாசால் சோதிக்கப்படும் காலம். முதலாவது ஒரு காலம் சொன்ன, என்ன காலம்? முதிர் வயதின் பலவீன காலம். இரண்டாவது காலம் பிசாசால் சோதிக்கப்படுகிற ஒரு காலம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:11 வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. யாரோட? பிசாசோட. யாரோட? பிசாசோட யுத்தம் உண்டு. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க, உனக்கு ஒண்ணுமே வராது, சீ போ அப்படின்னா பிசாசு போயிருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். சீ போ அப்படின்னா பிசாசு போயிருவான். ஸ்தோத்திரம் பண்ணு, அல்லேலூயா போடு, அந்தா போகுது இந்தா போகுதுன்னு சொல்லி சொல்லி நம்மளை என்ன செஞ்சுட்டாங்க? ஜெபம் பண்ண விடாம, செபிக்காம, வேதம் வாசிக்காம, ஒண்ணுமே செய்யாம, நம்ம பலப்படாம, நம்ம நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகாம பிசாசு வந்தா சீ போ அப்படின்னா அது எப்படி போகும்? அது எப்படி போகும்? உன்ட ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, பக்தி கிடையாது, உண்மையான வைராக்கியம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, ப ப ப ப அப்படின்னா எங்கிருந்து போவோம்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. போவாது, ஒரு நாளும் போவாது. பிசாசு போகணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சுறுசுறுப்பா சொல்லுங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். முதலாவது பிசாசை நம்ம எதிர்க்கணும். பிசாசிட்ட போட்டி போடணும்னா நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நாம் தரித்து கொண்டு வாழுகிறோமா என்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது, பிசாசை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிசாசை குறித்து தெரிஞ்சு வைக்காமலே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டா பிசாசு என்ன செய்யாது? போவாது, ஒரு நாளும் போவாது. நானும் என் உடல்ல ஸ்டீபன் அண்ணன் ஒருத்தர் நல்ல காவி வேட்டி நம்ம சர்ச்சுக்கெலாம் வந்திருக்கிறார். அவர்லாம் வந்தால் நாங்கள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கோம். ஒரு 6 பேய் ஒரு இடத்துல இருந்து ஆடிட்டு கிடக்குது. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் ஒரு 6 இருக்கு, போய் கொஞ்சம் விளாண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கூப்பிட்டார், தம்பி அப்படின்னாரு. அண்ணன் அப்படி, தம்பி அது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுதா?
அது அங்கே கடந்து பேசாமல் ஆடிட்டு கிடக்கு. அது ஆடிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம் தம்பி, ஆனால் நம்ம வேலை அதுதானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த 6 பேயும் போட்டு பேய் அப்படின்னு சொல்லிட்டா அவர் கண்ணை மூடவே மாட்டார், கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா திடீர்னு போட்டு தாக்கிறோன்னு ஒரு பயம். அதே மாதிரி அவர் சொல்லுவார், பேய் அங்கே நிற்குதுன்னா இந்த நேம் இவர் பின்னால் போய்கிட்டு இருப்பார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும். பிசாசுக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பிசாசு யாருன்னு நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிசாசு அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, கண்களுக்கு புலப்படாதவன். ஆண்டவர் தள்ளி விட்ட பிசாசு தான் பிசாசு, தேவதூரம் தள்ளி விட்டா பிசாசு. ஆமா, நாம இப்ப யாரெல்லாம் பிசாசு ஆக்கி வச்சிருக்கோம்னா, செத்தவங்களெல்லாம் பிசாசு ஆக்கி வச்சிருக்கோம். செத்தவங்களெல்லாம் பிசாசு ஆக்கி வச்சிருக்கோம். நீ கார் ஓட்டிட்டு போறீங்க, போற வேகத்தில் ஒருத்தனை அடிச்சு விட்டீங்க, அவன் செத்து போயிட்டான். இப்போ அவன் யாரு? உங்க பாசையில பிசாசு. அந்த பிசாசு வந்து உன் கழுத்தை பிடிக்கணுமா வேண்டாமா? உன் கழுத்தை பிடிச்சி கொண்டுரும்ல, நீ பயப்படுற, ஐயோ பிசாசு அப்படி வந்துடுவான், என்னை இப்படி அழிச்சிருவான், என்னை மந்திரம் பண்ணுவான், அப்படி பண்ணிடுவான்னு சொல்லி நீ பயப்படுறிய. உன் கழுத்தை பிடிச்சிருக்கணுமா வேண்டாமா? கழுத்தை பிடிச்சிருந்தா, அப்படி ஒரு பிசாசு கழுத்தை பிடிச்சிருந்தா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குமா? நடக்காதுங்க. அது பிசாசு இல்லை, பயப்படாதீங்க. செத்தவங்க பிசாசு இல்லை. சரி, அதை விட்டுருங்க. அருவாள் எடுத்து வெட்டுறான். ஏய், நான் வீரன்டா. நாங்கெல்லாம் அருவா பிடிச்சோம்னா எப்படி பிடிக்கணும் தெரியும்டா. அருவா அப்படி சுத்தி வந்து நாங்கள் சுத்த வேண்டியல அருவாவை அப்படி வச்சு இப்படி எலும்புனா அதே ஆட்டோமேட்டிக்காக எலும்புண்டா. அருவா அதில் கிடக்கும். நாங்கள் இப்படி கை காட்டினா அருவா எலும்புண்டா. இப்படி சீவுனா உன்னை வந்து சீவிட்டு வந்துடும்டா. நாங்கள் வெட்ட வேண்டிய அவசியமே இல்லைடா, அருவாடா. அப்படி வெட்டுனா உடனே அந்த பேயை வந்து வெட்டினவனை கழுத்தை பிடிச்சிட்டுனா எவனாவது கொலை செய்வானா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நல்ல பேய் கதைக்கு வரும். நம்ம அன்பாக கவனிச்சு, ஆதரவாக கவனிச்சு, அவங்க செத்து போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்து ஒரு 100 பவுன் எடுத்து நம்ம மட்டும் தரமாட்டாங்களா? நல்லா சந்தோஷமாக இருக்குது என்ன பார்க்குறதுக்கு. ஏதோ நம்ம பாட்டி, நம்ம தாத்தா, நம்ம வீட்டில் யாராவது போயிருந்தவங்க 100 பவுன் எடுத்து. அல்லது நீ கேட்குற ஜாக்குவார் கார் வேணும் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்க, பேய் தானே அது. அப்படியே சாயங்கன்னு அப்படி போய் அது பக்கத்தில் அந்த கார் பக்கத்தில் வந்து ஜீ பூம் பா அப்படின்னு காரை தூக்கி அப்படியே கையில் வச்சு உன் வீட்டு முன்னால் இறக்கி, மகனே ஓட்டுறா ராசா, ஜாக்குவார் காருடா. என்னைக்கா நடந்திருக்கா? ஏதாவது தங்கம் உங்க வீட்டை தேடி வந்திருக்கா? ஏதாவது பொண்ணு உங்க வீட்டை தேடி வந்திருக்கா? இல்ல. பேயின்னு நினைச்சு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நீ பேயின்னு நினைக்கிற ஆவி எல்லாம் நீ தவறானது, அது பேய் அல்ல. உண்மையான ஆவிக்குரிய யுத்தம் கர்த்தருக்கும் பிசாசுக்கும் உரியது. நீ நினைக்கிற பிசாசு கடவுளோடு வாழ்ந்தவன், கடவுளோடு இருந்தவன், கடவுளோடு தங்கினவன், கடவுள் கொடுத்த அதிகாரத்தில் வாழ்ந்தவன். அந்த அதிகாரத்தை நான் கடவுளாக வேண்டும் என்று சொல்லி பயன்படுத்தினவன், அவன்தான் பிசாசு. அந்த பிசாசோடு கூட ஒரு 6000 விதமான தூதர்கள் பூமியில் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தான் பிசாசாக செயல்படுகிறார்கள். இவன் இந்த பிசாசு ஆவியானவன். இந்த பிசாசுக்கு உருவம் கிடையாது. ஆனால் உங்கள் அருகில் யாராவது மரித்து போயிருந்தால் அவருடைய உருவத்தை இவன் எடுத்து பயன்படுத்தி அந்த உருவம் போல வந்து நின்று விடுவான். அதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உங்கள் அருகில் மரித்தவர்களோ செத்தவர்களோ பிசாசாக முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பிசாசை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சா தான் யுத்தம் பண்ண முடியும். இந்த சாத்தானோட நிற்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொண்டாதான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறும். இந்த சர்வாயுத வர்க்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:14 சொல்லுகிறது, சத்தியம் என்கிற அரைக்கச்சை. எபேசியர் 6:14 சொல்லுகிறது, நீதி என்னும் மார்க்கவசம். எபேசியர் 6:15 சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் காலணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ந்து விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சணியம் என்னும் தலைசீரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6 காரியம். பவுல் சிறையில் இருக்கும்போது காவல் காக்கிறதுக்கு போர் சேவகன் நின்னான். இந்த போர் சேவகனை பார்த்தான். அவன் ஒரு அரைக்கச்சை கட்டியிருந்தான். அந்த அரைக்கச்சையை பார்த்த உடனே, உனக்கு சத்தியம் இருக்கணும்டா உன் வாழ்க்கையில.
நீ சத்தியமா நடந்தா உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்படுவாடா, பிசாசனை எதிர்த்து நிற்பாடா அப்படின்னு சொன்னாரு. மார்க்கவசத்தை பார்த்தான். மார்க்கவசத்தை பார்த்த உடனே அவன் கம்பேர் பண்ணான் இந்த மார்க்கவசத்துக்கு. ஏய், உன் வாழ்க்கையில கிறிஸ்தவனா, நீ ஆண்டவரை தேடுறவனா, நீ ரட்சிக்கப்பட்டவனா, உன் வாழ்க்கையில நீதி இருக்கணும்டா அப்படின்னு சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, காலணிகளை அந்த செருப்பை பார்த்த உடனே அவன் சொன்னான், சுவிசேஷத்தை நீ அறிவிக்கிறதற்கு எப்போது நீ ஆயத்தமா இருக்கிறவனா மாறணும்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிறகு அந்த கேடகத்தை பார்த்தான். கையில ஒரு கேடகம் வச்சிருப்பானே, அந்த கேடகத்தை பார்த்தான். இந்த கேடகம் உனக்கு விசுவாசத்துக்கு அறிகுறிடா, நீ விசுவாசமா இருக்கணும்டா என்று சொன்னான். தலை சீராவை பார்த்தான். அந்த தலை சீரா உனக்கு ரட்சிப்பை தரக்கூடியதுடா என்று சொல்லி பார்த்தான். இந்த ஐந்தும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு. இந்த ஐந்தும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. ஆறாவது காரியம் எபேசியர் 6:17 சொல்லுகிறது, தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாருக்கும் ஒரு ஏரியா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஏரியா இருக்கும். சிலர் ஒரு ஏரியாவில் நல்லா இருப்பான், இன்னொரு ஏரியாவில் வீக்கா இருப்பான். சிலர் பாருங்க பண விஷயத்துல உண்மையா இருப்பான், பண விஷயத்துல உண்மை. ஆனா பெண் விஷயத்துல பார்த்தா அவன்கிட்ட உண்மை இருக்காது. சில பாருங்க வேலையில உண்மையா இருப்பான், வேலையில நல்ல உண்மையா இருப்பான், கரெக்டா செய்யணும், டைமுக்கு செய்யணும். நம்ம வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குறோம், நம்ம வீட்டில் இருந்தால் வேலை செய்கிறோம், ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஏமாற்றிக்கலாம், கொஞ்சம் ஏமாற்றிக்கலாம் அப்படிலாம் ஏமாற்றாம உண்மையாக வேலை செய்வாங்க. ஆனால் வாயில் அந்த வாயை திறந்தா தாங்க முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தை வாய் பேச்சு தாங்கவே முடியாது. இதெல்லாம் வாய் பேசுதேன்னு நினைக்க வேண்டியிருக்கும். வாயில் ஒரு பலவீனமாக இருக்கும். சிலர் பாருங்க நல்ல விழிப்பா இருப்பான், விழிப்பா இருக்கும் போதெல்லாம் நல்லா செய்வான், அப்படின்னு செய்வான். தூங்குனா செத்தவன், கும்பகாரன் தூங்கதான், அவனை ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே வீக்கு. இங்கே விழிச்சா பரவாயில்ல, ஆனால் தூங்குனா சோழி முடிஞ்சான். பாருங்க எல்லாம் பலனாக இருக்கும், ஆனால் சாப்பாட்டில் வீக்காக இருப்பான். எப்போ சோறு கிடைக்காது, எப்போ திங்கலாம், எப்போ விழுங்கலாம். சிலருக்குலாம் சாப்பாடை பார்த்து அப்படியே பிடிங்கிருக்கும் போல என்ன செய்யிருக்கும், பக்கத்துலேயே இருந்து சாப்பிடுவான். அவன் சாப்பிட்றத பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கும், பிடிங்கிருவானோன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மண்ணு சாப்பிடுவான். இப்போ பிடிங்கிருவான்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நானும் ஒரு தடவை ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கேன் பாருங்க, ஒரு ஐயர் பிசைஞ்சு அடிப்பார், பிசைஞ்சு இப்படி தூக்கி போட்டான்னு ரஜினிகாந்த் இப்படி தூக்கி ஒரு உருண்டையை போட்டான்னு அப்படி தன்னால வாய்க்குள்ளே போயிடும், கீழே இருந்து போட்டாருன்னு. எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. அப்படி ஒரு ஐயர் அப்படி சாப்பிட்றத நினைச்ச பார்த்தேன். சிலர் பாருங்க எல்லாம் அன்பு காட்டுறதுல ரொம்ப பலமாக இருப்பாங்க. அன்புன்னா அடையப்பா அவங்க காட்டுறதை பார்த்தா, அடையப்பா இப்படி ஒரு பிள்ளையா எனக்கு கிடைச்சுதா, இவ்வளவு அன்பா, இவ்வளவு பாசமா, என்ன இப்படிலாம் சொல்லி கூப்பிடுது, இப்படிலாம் என்ன பார்க்குத அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பின்னால் பரியாசம் பண்ணிட்டாலையும், பரியாசமான பேச்சு, கிண்டல் பேச்சு இப்படி இருக்கும். பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வீக்கா இருப்போம். அப்போ பிசாசுக்கு என்ன செய்வான்னா அந்த வீக்கான இடத்த பார்த்து அடிப்பான், வீக்கான இடத்த பார்த்து உங்களை அடிப்பான், சோழி முடிப்பான். அதுதான் அவனுடைய பிசாசு. எப்படியாவது உங்களை என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். சாத்தானால் பிசாசால் சோதிக்கப்படுகிற ஒரு காலம். அல்லேலூயா. மூணாவது ஒரு காலம் இருக்கு, நீங்க வாசிங்க எபேசியர் 5:15-16. ஆனபடியினாலே ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். மூணாவது பாயிண்ட்டுக்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கேன், பதில் சொல்லும் காலம். என்ன காலம்? பதில் சொல்லும் காலம் என்று தலைப்பு கொடுத்திருக்கேன், பதில் சொல்லும் காலம். இப்போ பாருங்க, ஒரு விமானி இருக்கிறான், விமானத்தை ஓட்டுறவன். ஒரு மாலுமி இருக்கிறான், கப்பல் ஓட்டுறவன். இவங்க திடீர்னு புயல்ல அல்லது வேற ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க தப்பிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரம், அந்த புயல் காற்று அவங்களை அமுக்கிறதுக்கு முன்னால் கிடைக்கிற கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு சரியான முடிவாக இருந்தால் தான் அவன் பாதுகாக்க முடியும். சரியான முடிவு இல்லைன்னா அவனால் பாதுகாக்க முடியாமல் போயிடும், அழிஞ்சிரும். கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும். இதைத்தான் அந்த வாலிப பருவத்துக்கும் அந்த முதுமைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரம், கொஞ்ச நேரம். அப்போ அந்த முடிவை நம்ம எடுக்கும்போது, சரியான முடிவை எடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தவறான முடிவை எடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஓடுனது போல தெரியும், ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் வாழலை. அதே போல் ஒரு வியாபாரியை எடுத்துக்கிடுங்க, எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு அவனுக்கு தெரியும். நல்ல விலை குறைஞ்சிருக்கும் போது வாங்குவான், விலை கூடும் போது விற்பான். அந்த வியாபாரிக்கு தெரியும் எப்போ தக்காளி போடணும், எப்போ மிளகா நட்டணும். சில நேரம் கணிப்பு தப்பாயிட்டுனா தக்காளியெல்லாம் பிடிங்கி தோட்டத்திலே பிடிங்கி போடுறா, விலையே இல்லை,
பிடிங்கி போடு, நாசமாக போச்சு, அவ்வளோதான். தக்காளியும் வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம், எல்லாம் அவ்வளோத்தையும் பிடிங்கி போடு. ஆனால் சிலருக்கு பாருங்க, கத்திரிக்காய் சும்மா தெருவில் போட்ட கத்திரிக்காய் திடீர்னு கிலோ 80 ரூபாம்பாங்க. பாருங்க, அந்த 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 செடி, அந்த நேரம், அந்த டைம், அந்த வியாபாரம் கரெக்டாக கொடுத்துட்டுன்னா, அந்த கரெக்ட் நேரத்தில் அது கிடைச்சிட்டுனா, அப்படி அந்த வியாபாரியுடைய, அந்த விவசாயினுடைய அந்த விதைப்பு நேரம், அந்த கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா அவன் உச்சத்துக்கு போயிடுவான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், அந்த உச்சத்துக்கு போயிடுவான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கணிப்பு சரியாக இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை நீங்கள் சரியாக கொடுக்கணும். எறும்பை பாருங்க, எறும்புடைய வாழ நாட்கள் 90 நாட்கள்னு சொல்கிறாங்க. 90 நாள் தான் வாழுது. ஆனால் அந்த 90 நாட்களில் அது என்ன செய்யுது? மழை காலத்துக்கு சேர்த்து வைக்குது. ரொம்ப வேடிக்கையாக இல்லை? மொத்தமே 3 மாதம்தான். அந்த 3 மாதத்துக்குள்ளே அது செத்து போயிடும். ஆனால் அது என்ன செய்யுது? மழை காலத்துக்கு சேர்த்து வைக்குது. அப்போ தன்னுடைய சந்ததி நான் தான் செத்து போயிடுவேனே அப்படின்னு நினைக்கல. என் சந்ததி நல்லா இருக்கணும், கோடை காலம் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த கோடை காலத்தில் நான் சேர்த்து வச்சாதான் என் சந்ததி தலைமுறையா ஆசீர்வாதமாக வாழுவாங்க. பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசரை காணும், அதை காணும், இதை காணும். கண்டுபிடித்து கொடுக்கிறவர்களுக்கு 1000 பொற்காசுகள்னு சொல்லி பார்க்குறான், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எறும்பு இன்னைக்கும் நம்ம வீட்டில் என்ன செய்யுது? குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. எறும்பு இன்னைக்கும் நம்ம வீட்டில் குறும்பு பண்ணுது. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், எங்கள் வீட்டிலலாம் எறும்பு வரல அப்படின்னு நீ சொன்னீன்னா, 2-3 சர்க்கரை எடுத்து ராத்திரி வச்சுட்டு நீ படுத்துக்கோ. காலையில் எறும்பு நைட் டியூட்டி பார்க்கும். நீ காலையில் வந்து சர்க்கரை வந்து நைட் டியூட்டி டாக்டர் கொண்டு போயிட்டாங்க. பிரைஸ் எல்லாம் நல்ல, நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த எறும்பு இன்னைக்கும் வாழ்ந்து காரணம், 90 நாட்கள் வாழக்கூடிய எறும்பு சந்ததியை நினைக்குது, சுறுசுறுப்பா வருது. சோம்பேறியே, நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்றார், சோம்பேறியே நீ எறும்பின் இடத்திற்கு போ அப்படிங்கிறார். சோம்பேறியே நீ எறும்பின் இடத்திற்கு போ. உன் வாழ்க்கைய செல்போன்ல, கேம்ல, விளையாட்டுல நீ அழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, நீங்க மனம் திரும்புங்க. குட் நியூஸ் ஃப்ரெண்ட் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்காக அந்த நேரத்தை செலவு பண்ணு. நீ போன் பேசுனது போதும், போன் பயன்படுத்தினது போதும். முக்கியமான ஒரு காரியங்களுக்கு, தகவல் தொடர்புக்கு நீ பேசிக்கோ. 2 நிமிஷம், 1 நிமிஷம் பேசிக்கோ. 15 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் நீ போன்ல பேசினா நீ பாவம் செய்கிறாய், நீ தவறு செய்கிறாய். உன் பாவம் கொடிதாயிருக்கும். ஒரு நாளிலே கர்த்தர் வரும்போது நீ கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். போனில் வீணான நேரத்தை செலவழித்து உன் வாழ்க்கையை அழிந்து கொண்டிருக்காதே. சோம்பேறியே, ஒரு 5 அறிவுள்ள எறும்பு, ஒரு சாதாரணமான எறும்பு, அது நமக்கு கற்றுத்தருகிறது. அதனிடத்தில் போ, பாடத்தை கற்றுக்கொள், சுறுசுறுப்பை கற்றுக்கொள் என்று சொல்லி கற்றுத்தருகிற வேதம் நமக்கு இருக்கிறது. ஆகவே திரும்ப பிரியமானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஏன் பிரயோஜனப்படுத்தணும்? பதில் சொல்லும் காலம் வருகிறது. இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து சிறிய விளக்கத்தை தந்து முடிக்க விரும்புகிறேன். கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. எப்படி இருக்கு பத்தியில அந்த வசனம்? உங்களுக்கு கொஞ்சம் விளங்குச்சா, விளங்கலையா? கொஞ்சம் பேருக்கு விளங்கி இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு விளங்காம இருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய விளக்கத்தை தந்து முடிக்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. அப்போ உங்க வீட்டுக்கு முன்னால புறம்பே இருக்கிறவர்கள், உங்கள் தெருவுக்கு முன்பதாக புறம்பே இருக்கிறவர்கள், உங்கள் ஊருக்கு முன்பதாக புறம்பே இருக்கிறவர்கள், இந்த புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஞானமாய் நடக்க வேண்டும். வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறது பாருங்கள். நீங்க ஞானமா நடந்து காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். அப்போ உங்களை பார்க்குறவங்க முன்பா புறம்பே இருக்கிறவர்கள் உங்களை பார்க்கிறதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்புறம் சொல்லுது, அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்க வசனம் அவன் அவனுக்கு தகுந்தாற் போல நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லுகிற ஒரு காலம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரை வழிபட முடியாத நாடுகள் என்ன செய்யுது? இருக்கிறது. வேதம் வாசிக்க முடியாத நாடுகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஜெபிச்சா கொன்னுருவான். நார்த் கொரியா, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, பைபிள் அங்கே வச்சிருந்தாலே கொன்னுருவான்.
நிறைய நாடு அப்படி இருக்குது. ஏன் அவ்வளோ தூரம் போவோன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ என்ன செய்ய முடியல, சில இடங்களில் ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியல, அடிக்க வாரம் நிறைய பிரச்சனையை சந்திக்கிற ஒரு காலத்தில் வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், புறம்பே இருக்கிறவர்களுக்கு நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், ஞானமாய் நடந்து கவனமாய் நடந்து நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அப்போ கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தருக்காய் வாழ்ந்த ஜனம், கர்த்தருக்காய் சாட்சியாய் நின்ற ஜனம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. நம்ம நேரடியாக வழிபட முடியாது, நேரடியாக பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்திற்கு, தீமையான நாட்களுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அவனுக்கு சரியான பதில் சொல்லணும், கிருபையான பதிலை சொல்லணும், சாரமுள்ள ஒரு உப்பான ஒரு பதிலை சொல்லணும். அப்படி ஒரு பதிலை சொல்லணும்னு ஆண்டவர் உன்னையும் என்ன எதிர்பார்க்கிறார், பதில் சொல்லுகிற காலம். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ வேதம் இருக்காது, ஜெபம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீ யாரையாவது தேடி போகலாம், அல்லது உன்னை யாராவது தேடி வரலாம். ஏதாவது கேள்வி கேட்டு, ஐயா அந்த இயேசுநாதர் நான் யாரியா, அந்த ஞானஸ்தானம் நான் என்னையா, இந்த ஆண்டவரை தேடுறதுனா எப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டானா நீ பதில் சொல்லணும். பதில் சொல்லுகிற காலம், பதில் சொல்லணும். அப்போ அவன் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொன்னா நீ உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தியிருக்கா. பதில் சொன்னா, பதில் சொல்ல தெரியலன்னா நீ உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தல. இதுல ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி அது அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒருத்தனுக்கு பதில் சொல்லணும்னா நான் ஆண்டவரை அறியறதுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த காலத்தை நான் சரியா பயன்படுத்தி இருக்கேனா, நான் சரியா என் காலத்தை பயன்படுத்த நான் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தினால் மாத்திரமே நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், அவனுக்கு தகுந்தாப்புல பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட இருந்து வந்து ஏதாவது கேள்வி கேட்டா, கர்த்தரை குறித்து கேள்வி கேட்டா உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஒருவன் ஞானஸ்நானத்தை குறித்து கேட்கிறான், ஒருவன் இயேசுவின் ரத்தத்தை குறித்து கேட்கிறான், ஒருவன் இயேசுவின் பாடுகளை குறித்து கேட்கிறான், ஒருவன் இயேசுவின் பிறப்பை குறித்து கேட்கிறான். உன்னால் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? யோசித்து பார். பதில் சொல்ல முடிந்தால் நீ சரியான விதத்திலே ஆண்டவருக்காக உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறாய். நீ பிரயோஜனப்படுத்தி இருக்கிறாய். ஆண்டவருக்காக நீ பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாய். இல்லை என்றால் நீ காலத்தை வீணாய் கழித்திருக்கிறாய். காலத்தை வீணாய் கழித்திருக்கிறாய். எனக்கு அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறாய்? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, அவனுக்கு. நல்லா கவனிச்சுங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்கு இல்லை, இன்னைக்கு கூட்டத்தில் பாட்டு பாடுறதுன்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம், ஒரு கூட்டத்தில் ஜெபிக்கிறதுக்கு நான் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். நான் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறேன்னா, நான் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறேன்னா உன் வாழ்க்கையில் அவனுக்கு தகுந்தார் போல். நான் ஏன் சொல்ல வந்தேன், ஒரு பெரிய கூட்டத்தின் முன்னால் பேசுறது அல்ல. ஒருவேளை சபையில் நீங்கள் பாடுறதுக்கு ஆசைப்படலாம், சபையில் சாட்சி சொல்றதுக்கு ஆசைப்படலாம், சபையில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படலாம். ஆண்டவர் சொல்ற அவனுக்கு தகுந்தார் போல் நீ பேசு. தனிப்பட்ட முறையில் பேசு. போய் ஜெபம் பண்ணு, போய் ஜெபம் பண்ணு, போய் பேசு. அவன் முன்னால் நின்று பாடு. அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாட்டை பாடு. அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு சுவிசேஷத்தை சொல்லு. அவனுக்கு தகுந்தாப்புல அந்த கிருபையான வார்த்தையை பேசு. அந்த கிருபையான வார்த்தையை பேசுவோம். வார்த்தை சாரமுள்ள வார்த்தையா இருக்கட்டும். உன் வார்த்தை உப்பான வார்த்தையா இருக்கட்டும். தனிப்பட்ட ஒருவனுக்கு கிடைக்கப்படுகிற சுவிசேஷம், தனிப்பட்ட ஒருவனுக்கு கிடைக்கப்படுகிற ஒரு அன்பு, அது கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா நாம எல்லாரும் தனிப்பட்ட வரதில் சிதைந்து சொல்ல வேண்டும். நான் என் மகனிடமும் மகளிடமும் பேசினேன். வாலிபர்களை நீ தனியாக அழைத்து பேசு, நீ வாலிப பெண்களை தனியாக அழைத்து பேசு. ஒரு கூடுகை வையுங்கள். நீங்கள் தனியாக சேர்ந்த ஒரு காரியத்தை, வித்தியாசமான காரியத்தை செய்யுங்கள். உங்களுக்கும் சபைக்கும் நான் எப்படி தொடர்பு வைத்திருக்கிறேனோ அதே போல தொடர்பு வையுங்கள். அவர்களோடு பேசுங்கள், அவர்களோடு அன்பு காட்டுங்கள், அவர்களோடு பழக ஆரம்பியுங்கள், அவர்களோடு ஒத்துழையுங்கள். அவங்க குடும்ப காரியத்தில் நான் எப்படி போய் நிற்கிறேனோ அதே போல நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். இருக்கிறது ஒருவனாக இருந்தாலும், இருப்பது ஒருவனாக இருந்தாலும் அவர்களை வைத்து வெற்றி நடை போடுங்கள், வீர் நடை போடுங்கள். ஊழியம் வெற்றியாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ நாம தான் அதற்கு கம்பெனி கொடுக்கணும். நான் தான் சொல்லி இருக்கிறேன், நான் மட்டுமே என்ன பேசியிருந்தா பழகிட்டு இருந்தா போதாது, நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள், நீங்கள் கிராமங்களை தேர்ந்தெடுங்கள், நீங்கள் கிராமங்களை தத்தெடுங்கள் என்று சொல்லி அவளோடு பேசி இருக்கிறேன். அவனுக்கு தகுந்தாற் போல பேசுகிற அந்த காரியம், அந்த கிருபை உள்ள காரியம் வேண்டும். இவ்வளவு காலம் நமக்காக வாழ்ந்துட்டோம், எவ்வளவோ பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ காரியங்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு அநேக காரியங்களை தலைக்குள் போட்டு குழப்பி 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 அதையே சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலத்தை பிரயோஜனம் இல்லாமல் முடித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை பிரயோஜனப்படுத்து. எழும்புவோமா, ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. காலத்தை பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தேங்க்யூ லார்ட், மைட்டி லார்ட். வீணான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீ கண்ணீர் வெடிச்சு கூட அழலாம். சும்மா பேருக்காக உணர்ந்து ஜெபம் பண்ணு, கண்ணீர் வரும். உணர்ந்து ஜெபம் பண்ணு, உன் உள்ளத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணு, கண்ணீர் வரும். ஆமே, நான் எப்படிலாம் ஆண்டவரை வீணாக்கியிருக்கேன், ஆண்டவருடைய காரியத்தை எப்படிலாம் வீணடிச்சிருக்கேன் யோசித்து பாரு, யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. உன் நட்பு கர்த்தருக்காய் இருக்க வேண்டும், நீ பழகிற காரியங்கள் கர்த்தருக்காய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்காக நீ பழகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு மனிதனுக்காக, மனுஷிக்காக நீ ஆண்டவரை தேடுகிறவளாய் நீ இருக்கக்கூடாது. நீ மனுஷனுக்காக பழகிறவனாய் இருக்கக்கூடாது. நீ கர்த்தருக்காய் வாழுகிறவன், கர்த்தருக்காய் பழகுகிறவன் என்று கண்டுபிடிக்க வேண்டும். உன்கிட்ட பழகிறவன் கர்த்தருக்காய் பழகிறானா, ஆண்டவருக்காய் என் கூட நிற்கிறானா, அதை தெரிஞ்சு பழகணும். நம்முடைய பழக்கம்லாம் கர்த்தர் கொண்டு வந்தது, ஆண்டவருக்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும். உலகத்துக்காக, உலக பேச்சுக்காக, உலக வேலைக்காக, உலக காரியத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய மேன்மைக்காக. ஓ ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை வீணாக்காத. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவோ யோசிக்கிறோம், ஆனா கர்த்தருக்காக நாம யோசிக்கிறோமா, ஆண்டவருக்காக யோசிக்கிறோமா? சிந்திச்சு பார், செயல்படு. இந்த உலகம் கொஞ்ச நாள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கப்பல் சிக்கிக்கிட்டு, புயல்ல சிக்கிக்கிட்டு கொஞ்ச தருணம் தான் இருக்குது. அதே போல கொஞ்ச தருணம் தான் உன் வாலிப வயதுக்கும் உன் முதுமைக்கான நேரம், அவ்வளவுதான். இந்த நேரத்தை எப்படி செலவிட போகிறாய்? இந்த நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த போகிறாய்? ஓ லார்ட், நீ நினைக்கிறா என் காலம் பெருசு, என் வாழ்க்கை பெருசு, நான் இப்படிலாம் வாழ போறேன் நீ நினைக்கிறா? இல்ல, குறுகின காலம், கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச நேரத்தில் நீ எடுக்கிற முடிவுதான் உன்னை வெற்றியாய் அல்லது தோல்வியாய் மாற்ற போகிறது. நீ உன் வாழ்க்கையை வெற்றியாய் முடிக்க போகிறாயா அல்லது தோல்வியாய் முடிக்க போகிறாயா? உன் வாழ்க்கை எங்கே முடிவடைய போகிறது? தீங்கு நாள் வராததற்கு முன்பு, அந்த வயதான அந்த தீங்கு நாள் வராததற்கு முன்பு உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதிர் வயதின் பலவீனம் உன்னை தாக்குவதற்கு முன்பு உன் சிருஷ்டிகரை நினை. ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர், ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென், ஆமென். அந்த வாலிப, அந்த வயதில் உன் சிருஷ்டிகரன் என்ன, ஆமென், நீ விரும்பத்தக்கது அல்ல என்று சொல்ல வருஷங்கள் வருவதற்கு முன்பதாக, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக உன் சிருஷ்டிகரை நினை. ஆண்டவர் சொல்றதை கேட்டு நினைச்சு பாரு. நீ ஜெபம் பண்ணு, உன்னை உண்டாக்குனவரை நினை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாள், கொஞ்ச தருணம், உன் வாலிப நாட்கள் கிட்டத்தட்ட முடிவடைகிற ஸ்டேஜுக்கு வந்துட்ட. சிலருக்கு வாலிப நாட்கள் தொடங்குது, சிலருக்கு வாலிப நாட்கள் இடையில கிடக்குது, சிலருக்கு வாலிப நாட்கள் முடிய போகுது. இந்த நேரத்திலேயாவது ஆண்டவரே, என்னை நான் உமக்கு தருவேன், ஆண்டவரே, என்னை நான் உமக்கு தருவேன் ஆண்டவரே. ஐயோ, என் நாட்களை வீணாக்கி விட்டேனே. ஐயோ, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி நீர் உத்தரவு போட்டு இருக்கிறே. நான் சாக்கு போக்கு சொல்லிவிட்டேனே. இந்த காலங்கள் போகட்டும், இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் நினைத்து விட்டேனே. மகனே, மகளே, நீ நினைக்கிற காலம் செல்லாது, நீ நினைப்பது போல நடக்காது. விசுவாசம் என்னும் கேடகம்
கேளு. ஆண்டவரே அந்த கேடகத்தை எனக்கு தாங்க, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு கேளு. நீ மறுதலிச்சிராத, நீ மறுதலிச்சிராத, மறுதலிச்சிராத. கர்த்தர் சொன்னார் பேதுருவை பார்த்து, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். பிசாசானவன் உன்னை சொலவிலையை போட்டு புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னை சொலவிலை போட்டு புடைப்பதற்கு பிசாசு உத்தரவு கேட்டான். ஆனால் நானோ உன் விசுவாசம் ஓய்ந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்சணியம் என்னும் தலை சீரா, இரட்சணியம் என்னும் தலை சீரா. உன் ரட்சிப்பை சீர்தூக்கி பார், உன் ரட்சிப்பை பரிசோதித்து பார், பரிசோதித்து பார், உன் ரட்சிப்பை பரிசோதித்து பார். அல்லேலூயா. glory 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 glory. அக்கினி 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 அக்கினி. அல்லேலூயா. glory to Lord, mighty Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை, அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து போராடு, 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 வெற்றி பெறு. சாத்தானோடு யுத்த களத்தில் நில்லு. ஆமென். இந்த 6 விதமான இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீ அணிந்து கொள், நீ அணிந்து கொள், நீ அணிந்து கொள். ரெடி வித் the whole armor of God. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். பதில் சொல்லுகிற ஒரு காலம் வருதில்ல, அதுக்கு முதலாவது பதில் சொல்றதுக்கு உனக்கு தெரியணுமே, உனக்கு தெரியணுமே. அப்போ இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும்ல. தெரிய வேண்டிய காலத்தை நீ வீணாக்கிட்டேன்னா பதில் சொல்ல வேண்டிய காலத்தில் என்ன செய்வ? நீ தவிச்சு நிப்பியே, நீ தவிச்சு நிப்பியப்பா. எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு வந்துடலாமா? ஒதுங்கி ஒதுங்கி ஆண்டவருக்குள் ஒளிந்து கிடக்கிற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவருக்கென்று எழும்புகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கென்று எழும்புகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்குன்னு எலும்பு, மனிதனுக்கு எலும்ப வேண்டாம். நீ மனுஷனை தேட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. மனுஷனை நீ தூக்கி தூர போட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை நீ தேடு, கர்த்தருக்காக நீ எலும்பு, ஒளிந்து கிடக்காதே. ஆதாம் ஏவாள் ஒளிந்து கிடந்தார்கள், ஒளிந்து கிடந்தார்கள். யார் ஒளிவார்கள், யார் மறைவார்கள்? ஆதாம் ஏவாள் ஒளிந்து கிடந்தார்கள். தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டார்கள், தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டார்கள். மகனே மகளே, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நாளும் ஒளிந்து கிடக்காது, ஒரு நாளும் மறையாது. ஆண்டவர் அப்படியே நோக்கி பாருங்க, ஆண்டவருடைய பிரசனத்தை அப்படியே நோக்கி பாருங்க. பதில் சொல்லுகிற காலம் வருகிறது. அவன் அவனுக்கு தகுந்தார் போல் பதில் சொல்ல வேண்டும், அவன் அவனுக்கு தகுந்தார் போல் பதில் சொல்ல வேண்டும். அந்த பதிலை எதிர்பாருங்க. தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லணும். நான் சபையில பாடலையே, நான் சபையில ஜபிக்கலையே, சபையில எனக்கு சான்ஸ் தரலையே, கவலைப்படாத. உனக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆத்துமாக்களை தந்து இருக்கிறாரு. போ போ, தேடி போ, தேடி போ. உன்னை தேடி வர வை, உன்னை தேடி வர வை. நீ தேடி போ, அல்லது உன்னை தேடி வருவதற்கு செயல்படு, செயல்படு. ஆமென். அல்லேலூயா. அவன் அவனுக்கு அந்த கிருபையின் பதிலை சொல்வதற்கு ஆயத்தப்படு, கிருபையின் பதிலை சொல்வதற்கு ஆயத்தப்படு. ஆமென், ஆமென். சாரமுள்ள ஒரு பதில, சாரமுள்ள ஒரு உப்பு. நீ உப்பா மாறு, நீ சாரமுள்ள உப்பா மாறணும். உப்பானது சாரமற்று போனால் தெருவிலை கொட்டப்படுவதற்கு அது குப்பை, அது குப்பை. உப்பு நீ சாரமற்று போனால் நீ குப்பை. யாராவது ஒருவர் வாங்க, அதுக்கப்புறம் நான் ஆசீர்வாதம் நான் சொல்ல வரேன். உன் வாலிப பரித்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களும் உண்மை நினைத்து பார்க்கும்படி, உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி ஒவ்வொரு வாலிபர்களை எடுத்து நீ பயன்படுத்த போக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களின் பிசாசிவன் அவனுடைய உலக ஆசைகளை காட்டி ஒவ்வொரு வாலிபர்களின் பிசாசின் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிறார். அந்த வாலிபனை கட்டுப்படுத்துகிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறார். இயேசுவின் நாமம் சொன்னால் போதும், கட்டுகள் உடையாம், அற்புதங்கள் நடக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்த போக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்னோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் வர தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து உங்களை அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.